வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை அப்படிதான். உங்கள் அம்மா அப்பாவை யாரு முன்னாடியும் கை கட்டி நிற்கிறதுக்கு நீங்கள் வைக்கவே கூடாது, விடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் அப்பா உங்களால் உங்கள் அப்பா கண்ணீர் வடிக்கக்கூடாது, உங்களால் ஒரு அம்மா கண்ணீர் வடிக்கக்கூடாது, உங்களுக்காக உங்கள் அப்பா யார்ட்டையும் திட்டு வாங்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வைக்கிறது மாதிரி ஒரு அவமானம் வேறு எதுவுமே இல்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற பரிசு இதுவா உங்க பரிசு. சில பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து காதலிச்ச உடனே அவனை அடையணும், அந்த பையனை கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடைஞ்சிடறாங்க. உடனே போலீஸ்காரர் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்றாங்க. சில அம்மா அப்பா வெட்கப்பட்டு போய் நிற்கிறாங்க. போயிட்டு நிறைய அம்மா அப்பா எழுதியே கொடுத்துட்டு வருவாங்க, இவன் எனக்கு பிள்ளையே இல்லை, இவன் எனக்கு பையனே இல்லை, நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2-3 வருஷம் தாண்டதுக்கப்புறம் திருப்பி என்னதான் இருந்தாலும் பிள்ளை இல்லை, பார்த்தீங்கன்னா இந்த அப்பா திருப்பி அந்த பிள்ளைய பையனை அப்படி சேர்த்துக்கிடுவாரு. அப்போ உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் அவமானப்படுத்தலாமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாமா? தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. உங்களால் உங்கள் அம்மா அப்பா வருத்தப்படவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள்.